வெங்கடேஷாய. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று 15ஆம் பாசுரம். எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ, சில்லென்றழையேன் மீன் நங்கை மீர் போதற்கின்றே. இந்த பாசுரத்தை கேட்போமா? திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் திருவடிகளே சரணம். நீளாதுங்கஸ்தனகிரிதடே சுக்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசரசிரசித்தமத்யாபயந்தே ஸ்வோஷ்டிஷ்டாயாம் ஸ்ரஜினிகலிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே. கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை. பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு, சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வலையாய். நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதியென்ன விம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, சில்லென்றழையேன் மின் நங்கை மீர் போதற்கின்றேன். வல்லை கட்டுரைகள் பண்டே உன்வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே. நானே தானாயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை. எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க. வல்லானை மாயனை பாடேலோரும் பாவாய். கோல பிறந்தவோர் கோவிந்தன் வாழுவோர் சோதி மணிவாடம் தோன்றுமோர் நீதியால் நல்லவத்தர் வாழுமோர் நான் வரகளோதுமோர் வில்லிபுத்தோர் வேதக்கோனோர் பாதகங்கள் தேர்க்கும் பரமநடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகம். கோல தமிழ் ஐயந்துமைந்து மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. திருவாடி பூரத்து சகத்துரித்தாள் வாழியே, திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே. பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ள வாழியே, பெரும்போதோர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே. 143 வாழியே, உயரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே. மறுவாரும் திருவள்ளி வளநாடி வாழியே, வன்புருவ நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். எல்லே இளம் கிளியே
உனக்கென்ன வேறுடையை உள்ளை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேல் ஓர் என்பாவாய் வல்லானை மாயனை பாடேல் ஓர் எம்பாவாய் பாடேல் ஓர் எம்பாவாய் பாடேல் ஓர் எம்பாவாய். இப்பொழுது இந்த பாசுரத்தின் கருத்தை பார்க்கலாம். என் தோழியே, இளமை கிளியே, நாங்கள் வெகுநேரம் காத்திருந்தும் அழைத்தும் இன்னும் உறங்குகிறாயே. நாங்கள் எல்லாம் முன்னதாகவே வர வேண்டும், உனக்காக காத்திருக்க வேண்டும். அப்படி என்ன எங்களிடம் இல்லாத சிறப்பு உன்னிடம் இருக்கிறது என்று கடுமையாகவே கடிந்து கொள்கிறார்கள் தோழிகள். அதற்கு தோழி, என்னை கோபத்துடன் அழைக்காதீர்கள். நீங்கள் பேச்சில் திறமைசாலி, எனக்கு பேசவே தெரியவில்லை. என்னவோ நான் மட்டும் எழாததை போல பேசுகிறீர்களே. எல்லோரும் வந்து விட்டார்களா என்று அவள் கேட்கிறாள். அதற்கு தோழிகள் அவளிடம், நீ வெளியே வந்து இங்கிருப்போரை எண்ணிப்பார். வலிமை பொருந்திய குவளாய் பீடம் என்னும் யானையை அழித்த கண்ணனை வணங்கி மகிழ உடனே வருவாய் என்கின்றார்கள் தோழிகள். இதுவே இந்த பாசுரத்தின் கருத்தாகும். இன்னம்
அஞ்சுகுடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழான திருப்பாவையிலே உயர்ந்த சாஸ்திரார்த்தங்கள் காட்டப்பட்டு வருகின்றன. அந்த திருப்பாவையிலே மிக மிக உயர்ந்த சாஸ்திரார்த்தம் ஒன்று உண்டு என்னால் அந்த அர்த்தம் இந்த பாசுரத்திலே, இன்றைய தின பாசுரத்திலே காட்டப்படுகிறது. அழகிய மணவாள பெருமாள் நாயனார் என்கிற ஆச்சாரியர் இந்த பாசுரத்திற்கு வியாக்கியானம் இடும் பொழுது திருப்பாவையாகிறது இப்பாட்டு என்று தெரிவிக்கிறார். இதுதான் திருப்பாவை. இந்த பாசுரத்தில் இருக்கக்கூடிய அர்த்த விசேஷத்தை சொல்ல வந்ததுதான் திருப்பாவை. மற்றதெல்லாம் இதற்கு முன்னுரையாகவும் இதை விவரிப்பதாகவும் பின்னால் விவரிப்பதாகவும் அமைந்த பாசுரங்கள் என்ன அந்த அளவுக்கு இந்த பாசுரத்திலே ஒரு பெருமை என்று தெரிவிக்கிறார். என்ன பெருமை இந்த பாசுரத்திலே என்னால், உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் நானேதான் ஆயிடுக அப்படின்னால், நம் மீது இல்லாத குற்றத்தை ஒருவர் ஏறிட்டாலும் அதற்கு இசைகை என்பதுதான் மிக மிக உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் என்று காட்டுகிறார்கள். அது இந்த பாசுரத்திலே உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கோபிகை அதை அனுட்டித்து காட்டுகிறாள். எல்லே இளங்கிளியே இன்னமுறங்குதியோ சில்லென் அழையேன் மின் அங்கமீர் போதருகின்னேன் வல்லையுண்கட்டுரைகள் பண்டே உன்வாயரிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் வல்லானை கொன்னானை மாத்தாரை மாத்தழிக்க வல்லானை மாயனைப் பாட பாடேலோரெம்பாவாய். முதலிலே இந்த பாசுரத்திலே ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறது, அதை தெரிந்து கொள்ள வேண்டும். கீழே 9 பாசுரத்திலே 9 கோபிகைகளை எழுப்பினார்கள். அங்கெல்லாம் வெளியில் இருக்கக்கூடியவளுடைய வார்த்தை மட்டும்தான் இருந்தது. உள்ளே இருப்பவள் என்ன வார்த்தை சொல்லியிருப்பாள் என்று இந்த வெளியிலே உள்ளவர்கள் வார்த்தையை கொண்டுதான் நாம் யூகித்து அறிகிறோம். ஆனால் இந்த பாசுரம் ரொம்ப ஸ்பஷ்டமாக வெளியிலே இருப்பவர்கள் வார்த்தை உள்ளே இருப்பவள் வார்த்தை என்று 2 பேருடைய வார்த்தையும் ஒரு உரையாடலாகவே இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. இது ஒரு தனிச்சிறப்பு. அதற்கு மேலே இந்த உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் இருக்கிறது. இதை யார் அனுட்டித்து காட்டினாள் என்னால் உள்ளே இருப்பவள் தான் அனுட்டித்து காட்டினாள். ஏன் வெளியிலே இருப்பவர்கள் அனுட்டித்து காட்டியிருக்கலாமே? இல்லை வெளியிலே இருப்பவர்கள் நீயே தான் ஆயிடுக என்று சொல்லியிருக்கலாம். இல்லை அவர்களே அனுட்டித்து காட்டுவதாக இருந்தால் நாங்களே தான் ஆயிடுக நாமே தான் ஆயிடுக என்று சொல்லியிருக்கலாமே. ஏன் உள்ளே இருப்பவள் அனுட்டிக்கிறா போலே இது இருக்கிறது என்னால், இந்த உயர்ந்த அனுஷ்டானம் முதல்ல நீதேதான் ஆயிடுகன்னு சொல்லிட்டா அது உயர்ந்த அனுஷ்டானமே கிடையாது. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே நாம் எத்தனையோ விஷயங்கள் தெரிந்து கொள்கிறோம் என்னால் இது எல்லாமே நம்முடைய ஆத்மாவை நாம் பரிசோதித்து கொள்வதற்காகத்தானே தவிர, இது சொல்லியிருக்கிறாளே இது உன்னிடத்தில் இல்லையேன்னு அடுத்தவரை பார்த்து கை காட்டுவதற்காக இல்லை. அப்போ தாங்கள் தான் அதை அனுட்டிக்க வேண்டும். அப்போ வெளியில் இருப்பவர்கள் ஏன் அதை அனுட்டிக்கவில்லை என்னால் இந்த அனுஷ்டானம் 10-15 பேருக்கெல்லாம் வராது. யாரோ ஒருத்தருக்கு தான் வரும். ஏதோ ஒரு காலத்திலே ஏதோ ஒரு இடத்திலே இருக்கக்கூடிய யாரோ ஒரு அதிகாரிக்கு தான் இந்த அனுஷ்டானம் வருமே தவிர அது எல்லோருக்குமெல்லாம் சுலபமாக வந்து விடாது. அப்படியானால் நாம் ஏன் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்னால், நாம் அனுட்டிக்க முடியாது என்று தெரிந்தாலும் இப்படி ஒரு உயர்ந்த அனுஷ்டானம் இருக்கிறது நம்மால் அனுட்டிக்க முடியவில்லையே என்று அனுதாபம் கொண்டாலே அதுவே பெரிய விஷயம். அது வருவதே மிக கடினம்னு சொல்கிறார்கள். அதற்கு மேலே ஒருபடி போய் அதை அனுட்டிக்க வேண்டும் என்னால் அது பகவானுடைய ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய கிருபை இருந்தால் அந்த அனுஷ்டானம் நமக்கு ஏற்படும். முதலிலே அவளை என்ன சொல்லி எழுப்பினார்கள்? எல்லே இளங்கிளியே இன்னமுறங்குதியோ, கிளி போலே பசுகு பசுகுன்னு இருக்கவளே, இளங்கிளி போன்றவளே, எல்லே அடியே என்ன அர்த்தம்? எல்லேன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அடியே என்ன அர்த்தம்? இன்னும் உறங்குதியோ, இன்னுமா நீ தூங்கி கொண்டிருக்கிறாய்னு கேட்டு இந்த வார்த்தையெல்லாம் கேட்ட உடனே உள்ளே இருப்பவளுக்கு கோபம் வந்து விட்டது. என்ன வார்த்தை என்ன சொல்லிவிட்டீர்கள்? ஒத்தொத்தரையும் சொல்லும் பொழுது எப்படி சொன்னீர்கள்? உங்கள் மாமா பொண்ணை சொல்லும் பொழுது துயிலனமேல் கண்வளரும் மாமான் மகளே, போதரி கண்ணினாய் நாவுடையாய் என்ன அருங்கலமே நாயக பெண் பிள்ளாய்
என்ன எல்லாரையும் கூப்பிடும் பொழுது நல்ல நல்ல பேர், எனக்கு மட்டும் ஒன்றுமே இல்லை, எல்லே அடியேன்னு அவட தான் கிடைச்சது. அவர் அபிமானத்தினாலே அதிக உரிமையோடு அவர்கள் கூப்பிட்டார்கள். ஆனால் அது இவளுக்கு கோபம் வந்து விட்டது. அதற்கு மேலே இன்னும் உறங்குதியோ, இன்னுமா தூங்கி கொண்டிருக்கிறாய். அவர்களை சொல்லும் பொழுது துயிலன மேல் கண் வளரும், உயர்ந்த வார்த்தை. என்ன சொல்லும் பொழுது இன்னுமா தூங்கி கொண்டிருக்கிறாய்னு சொல்கிறீர்கள் அப்படின்னு அவள் ரொம்ப கோபத்தோடு பதில் சொன்னாள். என்ன பதில் சொன்னாள்? சில் என்று அழையேன் மின் நங்கமீர் போதருகின்றேன், என் மேலே சல் என்று எரிந்து விழாதீர்கள், தோ வந்து கொண்டே இருக்கிறேன்னு சொன்னாள். இதை கேட்டவுடனே வெளியில் இருப்பவர்களுக்கு கோபம் வந்து விட்டது. என்னம்மா நாங்கள் ஒன்றும் பெருசாக தப்பாக ஒன்றும் சொல்லிடலையே, ஏன்னா ஒன்னிடத்தில் இருக்கக்கூடிய உரிமையின் காரணமாக என்ன சொல்லிவிட்டோம், எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோன்னு சொன்னோம். இதுக்கு என்னமோ சில்லென்றடையேன் மின்னு நீ கோச்சிக்கொள்கிறாயே. உண்மையாக என்னவென்னால் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், உன்னை பற்றி நன்னா தெரியுமா, நீ ரொம்ப காலமாக இப்படியே கடுமையான வார்த்தைகள் பேசக்கூடியவள். வல்லை நீ ரொம்ப கெட்டிக்காரி, இதில் கடுமையான வார்த்தை பேசுவதிலே நீ மிகுந்த கெட்டிக்காரின்னு சொன்னாள். அதை கேட்ட உடனே உள்ளே இருப்பவளுக்கு இன்னும் கோபம் வந்துடுது. நானா வல்லை, நீங்கள் தான் வல்லீர்கள், வல்லீர்கள் நீங்களே அப்படின்னு சொன்ன உடனே ஒரு க்ஷணத்திலே அவளுக்கே மனதிலே அனுதாபம் ஏற்பட்டா என்னடா இது இத்தனை பேர் வந்திருக்கிறா, நம்முடைய திருமாளிகை நம்முடைய வீட்டுக்கு தேடி இத்தனை பேர் பகவத் விஷயத்துக்காக வந்திருக்கிறார்கள், ஏதோ கெட்ட விஷயத்துக்காக வரவில்லை, உயர்ந்த பகவத் விஷயத்தை அனுபவிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். வந்தவர்களை நாம் கௌரவப்படுத்தாமல் இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அவர்களை வல்லீர்கள் நீங்களே என்று சொல்லி அவமானப்படுத்துகிறோமே, இது பெரிய ஸ்ரீ வைஷ்ணவ அபச்சாரமாச்சே, இது பாகவத அபச்சாரமாச்சே, இதை நாம் செய்யக்கூடாது என்று எண்ணி அவள் என்ன சொன்னாள், சரி யாரிடத்திலே தப்பு இருக்கிறதுன்னு நாம் யோசிக்கவே வேண்டாம், எப்படி இருந்தாலும் எதிரிலே இருப்பவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள், அவர்களிடத்திலே நாம் அபச்சாரப்படக்கூடாது, நானே தான் ஆயிடுக என்ன சொல்லிவிட்டாள், எல்லா அபச்சாரமும் எல்லா தவறும் என்னுடையது தான், நானே தான் ஆயிடுக. இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே மிக மிக உயர்ந்த அனுஷ்டானம். ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லோரும் இந்த அனுஷ்டானத்தை தான் அவர்கள் அனுஷ்டித்து காட்டினார்கள். இது அனுஷ்டானத்திலே வருவது மிக மிக கடினம். அப்படி அவள் காட்டினார். சரி எல்லோரும் உணர்ந்து கொண்டாகிவிட்டது, வாருங்கள் வந்து ஆமா எங்களுடைய கோட்டிலே கலந்து கொள்னு சொன்னான். எல்லாரும் போந்தாரோ, எல்லாரும் வந்தாச்சா, நேத்திக்கு வரேன்னு சொன்னவா எல்லாரும் வந்தாச்சான்னு கேட்டா. போந்தாறு போந்து எண்ணிக்கொள், எல்லாரும் வந்தாச்சு, நீயே வந்து எண்ணிக்கொள்னு சொன்னாள். சரி நாம் எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறோம் என்னால், வல்லானை கொன்றானை மாத்தாரை மாத்தழிக்க வல்லானை, ரொம்ப வலிமைமிக்க யானை கோலையா பீடம், அதை கொன்றான் கண்ணபிரான். மாத்தாரை மாத்தழிக்க வல்லான், விரோதிகள்னு யார் யார் இருக்காளோ அத்தனை பேரையும் பூண்டோடு அழிக்கக்கூடிய வல்லமை படைத்தவன். அவன் எப்படிப்பட்டவன், மாயனை, மாயன் என்னால் ரொம்ப ஆச்சரியமான சேட்டிதங்களை எல்லாம் செய்யக்கூடியவன் கண்ணபிரான். அவன் எல்லாம் அவனுக்கு மாயம். ஆயனாகி ஆயர்மங்கை வேயத்தோள் விரும்பினாய், ஆயனின்னை யாவர் வல்லர் அம்பரத்தோடு இம்பராய், மாய மாய மாயகொல் அதன்னி நீ வகுத்தலும் மாயமாயமாக்கினாய் உன் மாயம் முத்து மாயமே என்று ஆழ்வார் கொண்டாடுகிறார். அப்படிப்பட்ட மாயனான கண்ணபிரானை பாட நாம் எல்லோரும் போக வேண்டும் என்று அவளை அழைத்தார்கள். அவளும் வந்து இந்த கோஷ்டியிலே கலந்து கொள்கிறாள். இதற்கு மேலே எழுப்பப்பட வேண்டியவர் இன்னும் யாருமே இல்லை, எல்லோரும் வந்தாகிவிட்டது. நேரே இவர்கள் அடுத்த பாசுரத்திலே கண்ணபிரானுடைய திருமாளிகைக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய கோயில் காப்பான் வாயில் காப்பான் அவர்களிடத்திலே அனுமதியை பெற இருக்கிறார்கள். இது திருப்பாவையினுடைய அனுபவம். இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகின்ற திவ்ய தேசம் எது என்னால் திருவல்லிக்கேணி திவ்ய தேசம் என்று காஞ்சி சுவாமி காட்டியிருக்கிறார். திருவல்லிக்கேணி திவ்ய தேசம் வெங்கடகிருஷ்ணன் மூலவர் உற்சவர் பார்த்தசாரதி பெருமாள் இந்த திவ்யதேசத்தை பாடும் பொழுது திருமங்கையாழ்வார் என்ன சொல்கிறார், முதலெடுத்தவுடனே விற்பெருவிழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழ செத்தவன் தன்னை புறமெறி செய்த சிவனொரு துயர்களை தேவை. எடுத்தவுடனே எந்த சரித்திரத்தை பாடுகிறார் திருமங்கையாழ்வார், அந்த குவலையாபீடத்தும் என்கிற யானையை கண்ணன் முடித்தது, மல்லர்களை கொன்றது என்ன அதைத்தானே பாடுகிறார். இங்கேயும் என்ன தெரிவிக்கிறாள் ஆண்டாள், வல்லானை கொன்றானை மாத்தாரை மாத்தழிக்க வல்லானை என்று பார்த்தசாரதியினுடைய அனுபவத்தை தான் ஆண்டாள் இங்கே செய்கிறாள். அதற்கு மேலே மாயன், மாயன் என்னால் ரொம்ப ஆச்சரியமான சேட்டிதங்களை எல்லாம் பண்ணக்கூடியவன். இந்த
இந்த பார்த்தசாரதி எம்பெருமானுக்கு என்ன பெருமை என்னால் பீஷ்மர் அர்ஜுனன் மீது விட்ட அம்புகளை எல்லாம் அவர் என்ன பண்ணார், தன்னுடைய முகத்திலே வாங்கி கொண்டான். அந்த கண்ணன் பீஷ்மருடைய அம்புகளிலிருந்து அர்ஜுனனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த அம்புகளை எல்லாம் தன்னுடைய முகத்திலே அவர் வாங்கி கொண்டான். அதனாலே இன்றும் நாம் அவனை சேவிக்க வேண்டும் என்னால் அவன் அடியவருக்கு எத்தனை தூரம் நாம் அவன் காரியம் செய்வான் என்பதை நாமும் தெரிந்து கொள்ளும் விதமாக, நாமும் பார்த்த சாரதியாக அவன் இன்றைக்கும் சேவை சாதிக்கிறானே, இதற்கு மேலே என்ன ஆச்சரியம் வேண்டும்? அவன் பல பல ஆச்சரியங்களை சந்த மல்குழலால் அலக்கண் நூத்துவர்தம் பெண்டிருமெய்து நூலிழப்ப இந்திரன் சிறுவம் தேர்முன்னின்னானை திருவல்லிக்கேணி கண்டேனே என்னெல்லாம் ஆழ்வார் மங்களாசாசனம் செய்கிறார். அப்படிப்பட்ட ஆச்சரியமான சேஷ்டிதன், அந்த சேஷ்டிதன்களை எல்லாம் செய்யக்கூடிய கண்ணபிரான் பார்த்தசாரதி பெருமாள் அவன் இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகிறான் என்று காஞ்சி சுவாமி காட்டியிருக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம் திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தத்தை. இணைந்திருங்கள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ